ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த பாதைக்கு வெளிச்சம் கால்களுக்கு நிகழ்ச்சி கண்டவரை இயேசு நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளில் பாருங்க, நம்ம பெந்தேகோஸ்தே தினம் அதை குறித்து இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்க போகிறோம். பாருங்க, நிறைய இடங்கள் எல்லாம் பெந்தேகோஸ்தே சர்ச்சா அப்படின்னா அது ஒரு மாதிரி அவங்க வந்து எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷை பேசிக்கிட்டு எப்படியே இருப்பாங்கங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. பட் பெந்தேகோஸ்தேங்கிறது ஏதோ புதுசா இப்போதான் அந்த அப்போஸ்தலர்கள்ல வந்துச்சு அப்படின்னு கிடையாதுங்க. பைபிளை பத்தி நல்லா தெரிஞ்சிருந்து அப்படின்னா ஆரம்பத்துல இருந்த தேவனே அவங்களுக்கு அனுசரிக்கும்படி ஏற்படுத்தின ஒரு அருமையான பண்டிகை இந்த பெந்தேகோஸ்து. இந்த பெந்தேகோஸ்து அப்படிங்கிறது பேர் வந்து வேணா இப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. பட் அங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அதாவது அறுவடையின் ஒரு நாள் அப்படின்னாக வைக்கப்பட்டது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் உபாகமம்ல வருது, லேவியராகமம்ல வருது. பஸ்கா பண்டிகைக்கு அடுத்து கரெக்டாக 7 வாரம் முடிச்சோனையும் 50வது நாளில் இது மாதிரி தேவன் பண்ண செய்யும்படி அனுசரிக்கும்படி சொல்கிறார். அவர் அப்படி சொன்னதுனால தான் அவர் சொன்ன அந்த நாளில் அவங்க கரெக்டாக அந்த பண்டிகை யூதர்கள் அனுசரிக்கிற விதமாக அன்றைக்கு மேல் வீட்டு அறையிலே 120 பேர் சேர்ந்து அன்னைக்கு ஒரு பட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த நாளில் தான் தேவன் பாருங்க பரிசுத்த ஆவியானவரை பொழிந்தரல. இந்த பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதுக்கும் இந்த புதிய ஏற்பாட்டில் நடந்ததுக்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. எப்பயுமே பழைய ஏற்பாட்டில் எதை தேவன் சொல்லியிருந்தாலும் அதனுடைய நிறைவு புதிய ஏற்பாடாக இருக்கும். இல்லை புதிய ஏற்பாட்டில் என்ன நடந்திருந்தாலும் அதனுடைய உங்களுக்கு துவக்கம் பழைய ஏற்பாட்டில் இருந்திருக்குங்கிறதுலையும் எந்த சந்தேகமே இல்லை. எதையுமே கிறிஸ்தவத்தில் வந்து ஏனோதானோவோ இல்லை வந்து ஒரு கேலியோ கிண்டலாகவோ இல்லை அர்த்தம் இல்லாமையோ செய்கிறது கிடையவே கிடையாது. எல்லாத்துக்கும் தேவன் ஏகப்பட்ட அர்த்தங்களை வைத்திருக்கிறாரு. காரணம் இல்லாமல் செய்யவே சொல்ல மாட்டாரு. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா பஸ்கா பண்டிகையாக இருக்கட்டும், கூடார பண்டிகையாக இருக்கட்டும், இந்த பெந்தேகோஸ்தே பண்டிகையாக இருக்கட்டும், இந்த மூணுமே பார்த்தீங்கன்னா யூதர்களில் குறிப்பாக ஆண்கள் இந்த 3 பண்டிகைக்கும் எங்கே இருந்தாலும் எருசலேமில் கேதர் ஆயிடுவாங்க. அப்படி முக்கியமான இந்த ஃபெஸ்டிவல்ஸ். பஸ்கா பண்டிகை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும். பாஸ் ஓவர் அங்கே வந்து எப்படி வந்து அந்த பார்வோன்ட்ட இருந்து இந்த எகிப்தில் இருக்கிற மக்களை வந்து தன்னுடைய ஜனங்களை அவங்க லாஸ்ட் டேல பாருங்க கிளப்புறதுக்கு முன்னாடி கூட அவர் விடமாட்டேன்னு சொல்கிறான். எத்தனையோ வாதைகளை அனுப்பியும் விடமாட்டேன்னு சொல்கிறான். ஸோ சங்கார தூதனை அனுப்பும் போது தான் தேவன் இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு பஸ்காவை எப்படி அனுசரிக்கணும்னு சொல்லி. அப்போ அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தம் பூசப்பட்ட நிலைக்கால்கள் அது வழியாக இந்த சங்கார தூதன் பாஸ் பண்ணி போகிறான். ஸோ அதுதான் பாஸ் ஓவர். அப்படி பாஸ் பண்ணி இவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வர்றது கிடையாது. பட் யார் வீட்டில் போய் அஃபெக்ட் ஆகுது? எகிப்தியர்கள் இருக்கிற எல்லா வீட்லேயும் தலைச்சன் பிள்ளைகள் ஒன்றும் இல்லாமல் போகிறாங்க, கொல்லப்படுறாங்க. அதில் குறிப்பாக பார்வோனுடைய வீட்லேயும் முதல் பையன் கொல்லப்படுறான். இப்படி தானே அந்த மெய்யான தேவன் எல்லாம் ஏன் கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படிங்கிறத அவர் காமிச்சு அது நிமித்தம் பார்வோன் விடுறான். இப்படியாக தான் அன்றைக்கி நடந்ததுங்கிறத இவங்க மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்மளுடைய பழக்கம் பார்த்திங்கன்னா தேவன் செய்த நிறைய எவ்வளவோ காரியங்கள் இருக்கும், அதெல்லாம் ஈஸியாக மறந்துடுவோம். ஆனால் ஏதாவது நடக்காத ஒரு சில விஷயங்களை மட்டும் பெருசாக நினைப்போம். அது நம்மளுடைய இயல்பு. பாவத்தில் விழுந்ததுனால நம்ம மூளை அப்படி ஆயிடுச்சு, பிசாசு அப்படி நம்மளை டியூன் பண்ணிட்டான். ஆனால் தேவாவின் இன்னைக்கு வந்து நம்மளை அப்படி பண்ண மாட்டார். தேவனுக்குரிய நன்மைகளை நினச்சி துதிக்க வைப்பார். குறிப்பாக இந்த 50வது இந்த நாளில் இந்த குறிப்பாக வந்து ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட்டில் என்ன பண்ணுவாங்களாம்னா மக்கள் சந்தோஷமாக தேவனுக்கு நன்றி செலுத்துவாங்களாம். குறிப்பாக இது கோதுமை அந்த அறுவடையினுடைய 50வது நாளில் இது நடந்துச்சு. குறிப்பாக அந்த கோதுமையை வச்சு இது செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் அதில் குறிப்பாக வந்து இதை ஏங்க பெந்தேகோஸ்தே நாளில் வந்து அப்போஸ்தலர்கள் 2ஆம் அதிகாரத்தில் இந்த ஈவெண்ட்டோட கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. பஸ்காவை எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா நம்ம தேவன் இந்த உலகத்திலே நம்முடைய ஒரே பிறந்த குமாரனை கொடுத்து அவரை மரிக்க செய்து அவரை உரிக்க செய்து இப்படியாக நம்மளை மொத்த மரணத்துல இருந்தும் பிசாசுல இருந்து காப்பாத்திட்டார். இன்னைக்கு அவர் ரத்தத்தை சுவாசிக்கிற நமக்கு எந்த மரணமும் இல்லை, எந்த மரணத்துக்கு என்ன காரியமும் இல்லை. ஆசீர்வாதம், ஜீவன், வாழ்வு. இப்படி அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பஸ்காலேருந்து 49 அதே போல் இந்த ஏசு உயிர்த்தெழுந்ததுலேருந்து கரெக்டாக 50வது நாள் தான் பார்த்தீங்கன்னா இந்த பெந்தேகோஸ்தே. பெந்தேகோஸ்தே அப்படிங்கிறது அவங்களுடைய அந்த ஹீப்ரு அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா இது பெந்தேகோஸ்தே அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 50ஆம் நாள் 50th டே அப்படிங்கிறது தான் இங்கே குறிக்கிறது. கிரேக்க மொழியில் இதுக்கு 50 அப்படிங்கிறது தான் குறிக்குது ஒன்று. அதனால தான் இந்த மாதிரி பேர் வந்துச்சு அப்படின்லாம் சொல்கிறாங்க. நமக்கு இதை பற்றி நம்ம டீட்டெயிலாலாம் ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்க்கணும் அப்படின்னா நம்ம அதுக்காக நம்ம இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பெற பார்ப்போம். பட் இப்போதைக்கு எதுக்கு இந்த 50வது நாளில் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட்டுங்கிறதுல தேவன் ஆவியானவரை ஏன் அன்றைக்கி வந்து ஊற்றணும்? அப்போ அதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. குறிப்பாக இந்த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் இது சம்மந்தமாக நிறைய வசனங்கள் இருக்குது. அதையும் நம்ம ஒரு தடவை பார்த்துருவோம். அதுக்கடுத்து இதுக்கு நம்ம வருவோம். லேவியராகமம் 23ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 23ஆம் அதிகாரம் 16. 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாளாகிய 7ஆம் ஓய்வு நாளுக்கு மறுநாள்
அதாவது 7 ஓய்வு நாட்கள் முடிஞ்சோடனே மறுநாள் 50ஆம் நாள் மட்டும், ஏன்னா அவங்களோட ஓய்வு நாள் சாட்டர்டே, 50ஆம் நாள் மட்டும் எண்ணி கர்த்தருக்கு புதிய போஜன பலியை செலுத்த கடவீர்கள். அதுக்கு முன்னாடி பின்னாடி கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கு, நீங்க படிக்க டைம் கிடைக்கணும். அதே மாதிரி உபாகமம்ல 16ஆம் அதிகாரங்கள்ல 9, 10 முதல்ல என்னென்னலாம் செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்து எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு. அடுத்து 7 வாரங்களை எண்ணுவாயாக, அறுப்பு அறுக்க தொடங்கும் காலம் முதல் நீ அந்த 7 வாரங்களை நினைவு வேண்டும். அவைகள் முடிந்த போது வாரங்களின் பண்டிகையை, அதாவது ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், அந்த வாரங்களின் பண்டிகையை உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, எதுக்கு? உன் தேவனாகிய கர்த்தருக்கு என்று ஆசரித்து, உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்திற்கு இதெல்லாம் நீ என்ன பண்ணணும்? ஞாபகமா செய்ய வேண்டும் என்று இங்க வசனம் நமக்கு அழகா சொல்லுது. ஸோ எதுக்கு ஞாபகார்த்தமா இதெல்லாம் செய்ய சொல்றாங்க? தேவனாகிய கர்த்தரை நீங்க நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்தும் விதத்துல இதெல்லாம் செய்யணும். ஸோ அந்த பெந்தைக்கோஸ்தே அந்த 50ஆவது நாள்ல இவங்க எல்லாருமே கேதர் ஆகி தேங்க்ஸ் கிவிங் பண்ணி ஒர்ஷிப் பண்ணி எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க. குறிப்பா இன்னொரு விஷயம், அந்த 50 அப்படிங்கிறது எதை குறிக்குது? அது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இங்க குறிப்பா இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது வந்து இந்த செலிப்ரேட்டிங் த வீட் ஹார்வெஸ்ட் அப்படின்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அதாவது கோதுமையினுடைய அறுவடையை காட்டுகிற ஒன்று. இதுல வந்து இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தேங்க்ஸ் கிவிங் பண்றாங்க. ஆல்சோ கல்மினேஷன் ஆஃப் த கிரெயின் ஹார்வெஸ்ட் சீசன். அதாவது அந்த கிரெயின் ஹார்வெஸ்ட் சீசன், அந்த கோதுமையை அறுக்கிற அந்த சீசன்ல ஒரு முழுமையான ஒரு பருவமாக அது இருக்கிறது. அதாவது ஒரு குழந்தை எப்படி 9 மாசங்கள் தாயினுடைய வயிற்றுல இருந்து அந்த 9 மாசங்கள் முடியும் போது 10ஆவது மாதத்துல வந்து பிறக்குது. அதுதான் அந்த முழுமையான ப்ராசஸ். ஒவ்வொரு மாசத்துலயும் ஒவ்வொரு வளர்ச்சிகள் இருக்கும். லாஸ்ட் டே வரைக்கும், அதுக்கு முன்னாடி டே வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ராசஸ்லாம் ஸ்டாப் ஆகி அதுக்கடுத்து கருப்பை ஓப்பன் ஆகி வெளியே வர ஆரம்பிக்கும். அதே போல இந்த 50ஆவது நாள்ல தான் பார்த்தீங்கன்னா அந்த தானியத்துல எல்லா ப்ராசஸுமே நல்லா முழுமை அடைந்து அதனுடைய அந்த தோல், அதனுடைய சத்துக்கள், அதுக்கு தேவையான அந்த வளர்ச்சிகள் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகி ஃபுல் க்ரோத்தில் அந்த டைமில் அது ரெடியாக இருக்குமா. அதுக்கடுத்து அது தேவையான அந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் அந்த வேர்லேருந்து எடுக்கிறது இது எல்லாமே ஸ்டாப் பண்ணிடுமா. இப்போ வெளியே வர்ற நேரம் இது, அது அறுவடை பண்ணுகிற நேரம். இது ஃபுல் 100% ரெடி ஆயிடுச்சு. அப்படிப்பட்ட ஒரு நேரம் இது. டைம் ஃபார் வெளியில வர்றது, அதாவது அறுவடைக்கு தயாராகிருச்சு, இதுதான் கரெக்டான டைம் அப்படிங்கிற ஒரு டைம் தான் இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதிலே குறிப்பா கோதுமையை வச்சு இதை சொல்றாங்க. இப்போ இது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்படியாக தேவன் தன்னுடைய ஜனங்களை ரட்சித்து முதல்ல என்ன பண்றாரு? தன்னுடைய ஒரே பிறந்த குமாரனை அனுப்பி அவருடைய ரத்தத்தினால பாருங்க நம்மை கழுவ வைத்து நம்மளை பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து சுத்திகரிக்க வச்சு அவருடைய ஆசீர்வாதங்கள் நம்ம மேல ஊற்றி அவரை போல நம்மளை மாற்றி உயர்த்தி எல்லாத்துக்கும் மேல ஆவியானுடைய நிறைவை, அந்த நிறைவை, ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர்கள்ல இவங்கெல்லாம் வந்து உயிர்த்தெழுந்த இயேசுவை பார்த்துட்டு ரெடியா இருக்கிறாங்க. நான் போய் ஊரெல்லாம் போய் சுவிசேஷம் சொல்ல போறோம். நான் ஆண்டவர் சொல்றாரு, இல்லப்பா வெயிட் பண்ணுங்க. அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்துல சொல்றாரு 7:8, பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தை வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது உங்களுக்கு அடுத்தது இல்லைன்னு சொல்லிட்டு, பரிசுத்த இடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் காட்டு ஏசி பிறந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். இதுக்கு அடுத்துதான் நீங்க போய் சொல்லணும், செய்யணும். இந்த நீங்க உலக பிரகாரமான பலத்துல போய் எனக்காக நீங்க சாட்சி வாழ முடியாது, இது செய்ய முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஏனென்றால் இந்த பலன் ஆவியானவர் வரும்பொழுது அந்த நிறைவு, அந்த ஃபுல்ஃபில்மெண்ட், அந்த அவுட்கம், அவருடைய ஸ்ட்ரென்த்ல வெளியில வந்து எல்லாத்தையும் ஜெயிக்கக்கூடிய அந்த எல்லா பலனும் இந்த ஆவியானவர் வரும்போது தான் நடக்கும். அப்போ பாருங்க, பலன் அடைந்து. அப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீக்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, இங்கே தான் அந்த முழுமை அடையுது. அந்த கோதுமை வெளியில் வர்றதுக்கு, அறுவடைக்கு எல்லாம் 100% தயார். அதே போல் அப்போஸ்தலர்களையும் அன்னைக்கு தான் பாருங்கள் சபையினுடைய பர்த்டேன்னு சொல்கிறாங்க. சபைக்கு அன்னைக்கு தான் முதல் ஆவியானவரை கொடுக்கப்பட்டு அன்னைக்கு தான் சபை ஆரம்பித்ததுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இன்றைக்கி நம்ம ஒவ்வொருவர் மூலமாகவே பாருங்கள் ஆவியானவர் உள்ள வந்து எல்லாருக்குள்ளேயும் பரவி எல்லார் மூலமாகவும் தன்னை என்ன பண்ணுறாரு? வெளிப்படுத்தி எல்லார் மூலமாகவும் தான் இந்த உலகத்துல ஆண்டு கொண்டிருக்கிறார், நம்ம வாழ வைத்து கொண்டிருக்கிறார். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயமும் அந்த 50ஆவது நாள்ல நடந்துச்சு. என்னன்னா, எப்படி அன்னைக்கு ஒரு மனுஷனை தேவன் எதுக்காக ஆரம்பத்துல வந்து படைச்சாரு? தன்னை போல படைச்சார், தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபத்தின்படி படைச்சார், கீழ்ப்படுத்தி ஆண்டுகள்னா படைச்சாரு, தன்னுடைய ஆவியை கொண்டு அவனை அப்படியாக அவனை வச்சாரு. ஆனா பாவம் சாம அவனை ஒண்ணும் இல்லாம பண்ணிருச்சு. ஆனா மறுபடியும் அந்த டோட்டல் ரெஸ்டோரேஷன், அந்த ரீஃபில்மெண்ட், மறுபடியும் அவரை போலவே மறுபடியும் சரீரத்துல மட்டும் இல்ல
ஆவியில எல்லாத்துலயும் மாற்றி அவருடைய பலனையை கொடுத்து இப்ப வெளியில வா அப்படின்னு சொல்லி, இப்ப கரெக்டான டைம், இப்ப நீ வெளியில வரும்போது நானே அந்த இடத்துல வெளில வர்ற மாதிரி இதுதான் கரெக்ட் அப்படி சொல்லி, எப்படி அந்த குழந்தை எல்லாம் ரெடியாகி வெளியில வந்து ஒரு முழுமையான குழந்தையா பிறந்து இந்த பூமியில அழகான மனுஷனா வெளிப்பட்டு வாழ்ந்து ஆசீர்வதிக்கப்படுதோ, அதே போல நம்ம இந்த மாதிரி 50வது நாள்ல ஆவியானவரை பெற்று ஒரு முழுமை அடைந்து நம்ம ஒரு உண்மையான தேவனையே அப்படியே வெளிப்படுத்துகிறவர்களாக டோட்டலா மாற ஆரம்பிக்கிறோம். இதுதான் குறிப்பா இந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல தேவன் அந்த நாள்ல ஆவியானவரை ஊற்றுறதுக்கு ஒரு காரணம். இது நம்மளை விட யூதர்களுக்கு நல்லாவே தெரியும். நமக்கு தான் இவ்வளவு தூரம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க வேண்டியது இருக்கு. யூதர்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த பண்டிகை எதுக்காக செய்யறோம், பஸ்கா பண்டிகை எதுக்காக செய்யறோம், கூடார பண்டிகை எதுக்காக செய்யறோம், அந்த நாள்ல இது நடந்தா அது அப்படிப்பட்ட இருந்தாலும் அதுல நிறைய பேருக்கு புரிஞ்சுக்கிற மாட்டேங்கிறாங்க. நிறைய பேருக்கு அந்த அறிவு கிடையாது. பரிசேயர்களா நிறைய பேர் இருந்துகிட்டு என்னதான் இருந்தாலும் நாங்க இப்படிதான் இருப்போம், மோசேயின் தேவன், ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், இவர் உண்மையிலே வந்து ஏசு நிக்கிறாரு, ஆனாலும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறாங்க. அதுக்கு காரணம் பெருமை. இந்த பெருமைன்னு ஒண்ணு வந்துருச்சு, எனக்கு தான் எல்லாம் தெரியுங்கிற ஆட்டிடியூட் வந்துருச்சுன்னா கடவுள் நினைச்சா நம்மளை காப்பாற்ற முடியாது. ஏனென்றால் பெருமை உள்ளவனுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் மிகுந்த கிருபை அளிக்கிறார். ஹல்லேலூயா. தேவனுக்கு முன்பாக எப்பொழுதும் நம்மளை தாழ்த்த கற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்குமே பாத்தீங்கன்னா இந்த அறிவு பெருக்கு அது வந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். சோ இந்த பெந்தைக்கோஸ்து நாள்ல அப்ப என்ன நடக்குது, அவங்க எல்லாருமே ஓரிடத்துல வந்து நல்லா ஒர்ஷிப் பண்ணி ஆண்டவரை ஆராதிச்சு ஒருமனப்பட்டு எல்லாம் சேர்ந்து வர்றாங்க. ஏன்னா அது என்ன மாதிரி டே, தேங்க்ஸ் கிவிங் டே. சில இடங்கள்ல பைபிள் ஸ்காலர் சொல்றாங்க மோசேக்கு வந்து அந்த 10 கட்டளைகளை கொடுத்த நாள் அப்படி சொல்றாங்க, டோரா ஃபார்ம் பண்ண நாள் சொல்றாங்க. நிறைய விஷயங்கள் இந்த டேயோட கனெக்டடா இருக்குன்னு சொல்றாங்க. பட் தேவன் வந்து அவங்களோட உடன்படிக்கை பண்ண நாள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப ஒரு ஹோலியான டே, ஒரு ஸ்பெஷல் டே தான் இவங்களுக்கு. ஸோ அங்க எல்லாரும் அதனால என்ன பண்றாங்க, நல்லா ப்ரேயர்ல எல்லாரும் சேர்ந்து ஒருமனப்பட்டு கூடி இருக்கிறாங்க. இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்றதுல நீங்க வந்து எந்த விதத்துல வந்து நான் ஆணு, நான் பெண்ணு, நான் இந்த ஜாதி, நான் அந்த ஜாதி, நான் படிச்சவன், நான் படிக்காதவன் அப்படின்னு எந்த பாகுபாடுமே கிடையாது. அதுக்கு அடையாளமா தான் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் அந்த இடத்துல கூடி வந்திருந்தாங்க அப்படிங்கிறது அப்போஸ்தலர்கள் 1ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு 13, 14 ஃபுல்லாவே சொல்லியிருக்கு. 15ல கொண்டு சொல்றாங்க 120 பேருக்கு ஏறக்குறைய கூடியிருந்தாங்க. அப்ப தேவாவியம் பொழிந்திருப்பார். அங்க ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. விசுவாசிக்கிற யார் மேலனாலும் தேவன் தன் ஆவியை ஊற்றுவ வல்லவர். அவருக்கு எந்த பாரபட்சம் கிடையாதுங்கிறது நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ அப்படிப்பட்ட அந்த நேரத்துல தான் ஆவியானவர் இந்த இடத்துல எப்படி வர்றாரு பாருங்க, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல. இது ஏங்க இப்படி ஒரு சினாரியோ? இன்னைக்கு கூட மக்கள் வந்து ஆவியானவர் உங்களுக்கு கொடுத்துட்டாருங்க அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணா கூட என்னென்ன ஒண்ணுமே எனக்கு ஒன்றும் தோணலையே, ஏதாவது ஒண்ணு பயங்கரமா ஏதாவது ஒண்ணு நடந்திருக்கணுமே சூப்பர் நேச்சுரலா அப்படிங்கிற மாதிரியே எதிர்பார்க்குறாங்க. ஆனா தேவன் பாருங்க மெல்லிய குரல்லையும் நம்ம இதயத்துல பேசவும் முடியும், இந்த மாதிரி பயங்கரமா தன்னுடைய சம்பவத்தை காமிக்க முடியும், எப்படினாலும் அவர் தன்னை வெளிப்படுத்த முடியும். ஆனா அவர் கொடுத்துட்டேனாருன்னா கொடுத்ததுதான். இங்க வந்து பயங்கரமான ஏன் காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடியா ஒரு முழக்கம் உண்டாகி அவர் உட்கார்ந்திருந்த வீடு முழுதையும் நிரப்பிற்று அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விஷயம் வந்து நம்ம உலகத்துல வந்து நடக்குது. அதாவது பாவமும் சாபமும் வந்து மொத்த உலகத்தையும் கெடுத்து சீரழிச்சு ஒண்ணுமில்லாம பண்ணி மறுபடியும் பாருங்க தேவன் ஒரு ரீக்ரியேட் பண்ற மாதிரி தான் புது சிருஷ்டிங்கிறது. அப்ப மனுஷனுக்கு வந்து இப்படி இருக்கிற இப்ப நமக்குள்ள இருக்கிற சந்தேகம் குழப்பங்கள் மாதிரி, இத்தனைக்கும் நான் என்னை பத்தி ஏற்கனவே சொல்லியிருந்தேன், ஒரு கிறிஸ்தவ பெண்ணில பிறந்த நமக்கே ஒரு ஹோலி ஸ்பிரிட்டை ரிசீவ் பண்றதுக்கு இவ்வளவு தயக்கம் பயம் குழப்பங்கள் இருக்குன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹோலி ஸ்பிரிட் அவங்க ரிசீவ் பண்ணும்போது அவங்களுக்கு எவ்வளவு தூரங்கள் பயங்கள் இருந்திருக்கும், சந்தேகங்கள் இருந்திருக்கும். அதனால அவர் வந்து ஒரு சில நேரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சூப்பர் நேச்சுரல் சில விஷயங்களை அவங்களுக்கு அடிக்கடி காமிக்கும் போது தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து சில விஷயங்களை நம்பவும் முடியும். ஏன்னா ரொம்ப வந்து ஒரு கீழே இருந்து ஒருத்தவங்களை மேலே கொண்டு வரும்போது கொஞ்சம் ஆக்ஷன்ல சில விஷயங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு நடக்கும். அதே நேரத்தில் தேவனுக்கு ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான டைமாகவும் அது இருந்துச்சு. ஏன்னா இந்த நாளுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன், இந்த நொடிக்காக தான். ஏன்னா கடைசி காலத்துல என்னுடைய ஆவியை மாம்சமான யாவர் மேலும் ஊற்றுறதுக்கு ஆயத்தமா இருக்கிறாரு. எப்படி விட்டு போன பிள்ளைய தாய் தகப்பன் தேடி கண்டுபிடிக்கும் ஓடி வந்து கட்டி அணைத்து கழிப்பாங்க, அதே போல இப்படிப்பட்ட ஒரு டயத்துக்காக அவரும் காத்துக்கிட்டு இருந்தாரு. சோ அவருடைய ஆவியை ஊற்றி மறுபடியும் அவர்களை தன்னை போல மாற்ற ரெடியா இருந்தாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயமாவும் இது பார்க்கலாம். அதே நேரத்துல இவங்களுக்குள்ள ஒரு உணர்வையும் ஒரு நல்ல ஒரு தேவன் மேல ஒரு கான்சன்ட்ரேஷனை கொண்டு வர்றதுக்கும், ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவு தூரம் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா இருக்கிறதுனால அவங்களுக்கு சில விஷயங்களை செய்ய வேண்டியதா இருக்கு. அப்ப இவங்களும் அந்த மாதிரி நேரங்கள்ல ஜெபம் பண்ணும் போது பயங்கரமா இப்படியாக வந்து
உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. தேவனுடைய அனாதி தீர்மானம், அவருடைய விருப்பம், அவருடைய சித்தம், ஆல்சோ இவங்களுடைய ஒருமனப்பாடு எல்லாம் சேர்ந்து அந்த இடத்துல பயங்கரமான ஒரு மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது. அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகளும் அவர்கள் மேல காணப்பட்டு ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. பாருங்க, ஆவியானவர் வந்தோடனையும் முதல்ல நம்ம வாயை மாத்துறாரு. காரணம் என்னன்னா, நம்ம வாயின் வார்த்தைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல நிறைய பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் தேவன் எல்லாவற்றையும் பேசி பேசி உண்டாக்குறாரு, வார்த்தையா இருக்கிறாரு. அவரை போலதான் நம்மளை உருவாக்கி இருக்கிறதுனால நம்ம வார்த்தையில கவனமா இருக்கணும். நான் என்னனாலும் பேசுவேங்க, அதை நான் இப்படி வாழ்க்கை இல்லையே அப்படின்னு நினைக்க கூடாது. நல்லா யோசிச்சு நல்லா திரும்பி பார்த்தீங்கன்னா உங்க லைஃப் இப்போதைக்கு இருக்கிறதுக்கு காரணம் வந்து இதுக்கு முன்னாடி நீங்க விதைச்ச விதைகள் தான். ஒருவேளை இப்போ இருக்கிற சூழ்நிலை காலங்கள் எனக்கு பிடிக்கல, என் வாழ்க்கை நல்லபடியா மாறணும்னா அதுக்கும் தேவன் என்னதான் மாற்ற சொல்றாரு? வாயின் வார்த்தைகளை தான் மாற்ற சொல்றாரு. அப்படியாக இன்னைக்கு நீங்க தேவனோட வார்த்தை எடுத்து விசுவாசித்து நீங்க இப்ப பேச ஆரம்பிச்சீங்கன்னா கூட ஒரு 6 months ஆஃப்டர் கூட இதனோட ரிசல்ட்டை நீங்க கண்டிப்பா பார்க்க முடியும். எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நம்ம அறுப்போம் என்று வேதம் சொல்லுகிறது. இது பிரமாணம். இதுல நம்ம உட்காந்துக்கிட்டு ஆண்டோட எக்ஸ்கியூஸ் கேட்கறது, ஆண்டவரே இதை வச்சு அப்படி மாத்திருங்க, இந்த கிருபைங்கிறத ஒன்று வச்சு எனக்கு இப்படி கொஞ்சம் மாற்றி கொடுத்துருங்க அப்படிங்கிற அந்த கிருபை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த மாதிரி நேரங்களில் நம்ம கஷ்டப்படும் பொழுது நம்மளை காப்பாற்றி வச்சு அதுக்கடுத்து மறுபடியும் நம்மளை பாசிட்டிவாக அவருடைய வார்த்தையை கொடுத்து இந்த மறுபடியும் அதில் சோர்ந்து போகாமல் நிற்க வச்சு எல்லாரும் நம்மளை கைவிட போகும்போது கூட தூக்கி நிறுத்தி அவருக்குள்ள அந்த நம்பிக்கையை நம்மளுக்கு நிற்க செல்லு மறுபடியும் உனக்கு ஆண்டவர் கொண்டு வர முடியுங்கிற ஹோப்பை கொடுத்து அப்போ மறுபடியும் இதே வார்த்தைகளை வெளிப்பாடுகளை கொடுத்து வாயை மாற்றி இது எல்லாத்தையும் செஞ்சு தான் அதுக்கடுத்து ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியும். எல்லாமே ஓவர் நைட்ல எதுவுமே நடக்கிறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி நேரத்துல அக்னிமயமான நாவுகள் ஆவியானவர் வரும் பொழுது முதல்ல வாயை பிடிக்கிறதுக்கு காரணம் நம்ம வாய்க்கும் வாழ்க்கைக்கும் சம்பந்தம் அதிகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அப்ப நிறைய பேர் அதே மாதிரி அப்படியே பேசிட்டா மட்டும் போதும், கொஞ்ச நேரம் வந்து சர்ச்சில் வந்து அப்படியே அதுக்கடுத்து பின்னால் போய் சர்ச்சை விட்டு வெளியில் போன பிறகு நம்ம குடும்பத்தில் என்ன பேசுகிறோம், வேலையில் என்ன பேசுகிறோம், வாழ்க்கையில் எப்படி பேசுகிறோம், யார்கிட்ட என்ன மாதிரி நம்ம ப்ராமிஸ் கொடுத்த மாதிரி நடந்துக்கிறோமா, எதை பற்றி யோசிக்கிறது இல்லை. இப்படி நிறைய கிறிஸ்தவங்கள் இருக்காங்க. அப்படி கிடையாது. ஏதோ சர்ச்சில் கொஞ்ச நேரம் பேசிட்டா மட்டும் ஆசீர்வாதம் வந்துடும். இதை பேசுனது எல்லாத்தையும் தான் நீங்கள் கேன்சல் பண்ணுற மாதிரி வெளில போய் தான் எல்லாம் நெகட்டிவாக பேசிடுறீங்களே. அப்போ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. நான் ஜீவனையும் மரணத்தையும் ரொம்ப வைத்திருக்கிறேன், நீயும் சந்ததியும் பிழைத்துக் கொள்ளும்படி ஜீவனை தெரிந்து கொள். ஏனென்றால் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது எதை நீ தெரிந்து கொள்ளணும்னு. அப்ப நீ ஜீவனை பேசும்போது ஜீவன் வெளிப்படும், மரணத்தை பேசும்போது மரணத்தை வெளிப்படும். நாவுக்கு தேவன் அவ்வளவு பெரிய அதிகாரத்தை கொடுத்து இருக்கிறார். இந்த உலகத்துல எத்தனையோ ஜீவராசிகள் இருக்கு, வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, ஆனா அதால பேச முடியாது. நமக்கு மட்டும்தான் பேச முடியும். ஏனென்றால் நம்ம தேவனை போல உருவாக்கப்பட்டவர்கள். அப்ப எவ்வளவு கவனமா இருக்குங்கிறத அப்ப ஆவியானவர் இங்க வரும் பொழுது அதனாலதான் முக்கியமா பாருங்க நாவை கண்ட்ரோல் எடுக்கிறாரு. அவர் வரும் பொழுது அவருக்கு ஏற்ற மாதிரி நம்மளை யோசிக்க வைத்து பேச வைத்து வாழ்க்கையை மாற்ற அவர் பெரியவராய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் பேதுரு மறுதலித்த அதே பேதுருனுடைய வாய் தேவனை பகிரங்கமாக அறிவிக்கக்கூடிய வாயாக நாவாக மாறுகிறது. தொடர்ந்து இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எல்லோரும் ஆவியான நிரப்பப்பட்டு தங்களுக்கு தேவன் கொடுத்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகள்ல பேச தொடங்குறாங்க. அங்க கீழே இருந்தவங்க எல்லாம் இந்த பாஷைகள்லாம் எப்படி தெரியும்? ஏன்னா எத்தனையோ நாட்டுக்காரங்க அவங்க வந்தாங்க எருசலேம்ல. அந்த பண்டிகை நடக்கும் போது எல்லா யூதர்களும் சிதறடிக்கப்பட்டு எல்லா இடத்துக்கும் போனவங்க எல்லாம் அந்த மாதிரி முக்கியமான நாட்கள்ல வருவாங்க. அப்ப அவங்கவுங்க செட்டில்டான கண்ட்ரீஸ்ல இருக்கிற லாங்குவேஜ்லாம் அவங்க கத்து வச்சிருப்பாங்க இல்லையா. இந்த லாங்குவேஜ்ல இவங்க பேசுறதை கேட்டு ஆச்சரியப்படுறாங்க. இதுல ஒரு சிலர் இவங்க தண்ணிங்கன்னே அடிச்சுட்டு பேசுறாங்களோங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. அப்பதான் பேதுரு எழுந்து, இல்லப்பா இது ஆவியானவர், கடைசி காலத்துல மாம்சமான யார் மேலும் ஆவியை ஊற்றுவேன்னு சொன்னார் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு 17ல இருந்து நிறைய பேசிட்டு வர. எப்படிப்பட்ட பேதுரு, பயந்தாங்குழி பேதுரு, மறுதலிச்ச பேதுரு எப்படி மாறுறாரு பாருங்க ஆவியானவர் வந்து பாருங்க. இப்படியாக உங்களை மாற்ற இவர் பெரியவராயிருக்கிறார். பலன் வரும், எல்லாத்துலேயும் பாருங்க மாற்றங்கள் வரும். இவர் வந்தால் மாற்றம்ல எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஆவியானவர் தான் பாருங்க ஆரம்பத்துல ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. பூமியில ஒழுங்கின்மை வெறுமை இருந்தபோது ஜலத்தின் மேல் ஆவியான் அசைவாடி கொண்டிருந்தாரு. அப்ப தேவன் வெளிச்சம் உண்டா கடவுள். ஸோ ஸ்பிரிட் பிளஸ் வேர்ட் ஆஃப் காட் சேரும்போது பெரிய ஒரு மேனிஃபெஸ்டேஷன் வரும். இன்றிலிருந்து தேவ ஆவியானவரை பிடித்துக் கொள்ளுங்கள், தேவ வார்த்தை பிடித்துக் கொள்ளுங்கள். 2 இருந்தா போதும் உங்க வாழ்வில எல்லாவற்றையும் நீங்கள் புதுப்பிக்கலாம், பிறப்பிக்கலாம். தேவன் உங்கள் மூலம் மகிமைப்படுவார். நன்றி தகப்பனே. இந்த நேரத்தில் அப்பா இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் இன்றைக்கே ஒப்பு கொடுக்கட்டும். ஆவியானவரை பெறாதவர்களா இருந்தால் ஆண்டவரே
இடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. இந்த நிறைவான வாழ்விலே மாத்திரமே நாங்கள் உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். உமக்கு உகழ்ந்த சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். இந்த உலகத்திற்கு சாட்சியான வாழ்க்கை வாழ முடியும். ஏற்பட்ட பலனே நன்றி நன்றி நன்றி. ஒருவரை நிரப்பிட்டீங்க இயேசு நாமத்திலே. ஆமென். என்னுடைய கிருபையும் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட